அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ் மாப்பிள்ளை, ஏதோ இருக்கிறேன். அப்போ நம்ம ஊர் நிலவரம் எப்படி போயிட்டுருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு. அதான் நம்ம உண்மை இருக்கிறான்ல, எப்போ பார்த்தாலும் அவன் குடும்பத்தில் சண்டை தான். அவனா ஒரு மனுஷனா? ஒழுங்காக வாழ தெரியாமல் அவனுக்குலாம் கல்யாணம் ஒரு கேடு. அவனா வாழ்க்கையில் எதையுமே சரியாக செய்ய மாட்டான். அப்படியே நிலவரம்? அடா ஆமாப்பா. அப்புறம் அந்த ஃபாத்திமாவோட குடும்ப பிரச்சனை என்னாச்சு? அடா அதை ஏண்டா மாப்பிள்ளை கேட்குறேன். அவளாம் ஒரு பொம்பளையா, கட்டின புருஷனையும் மதிக்க மாட்டா, மாமியாரையும் கவனிக்க மாட்டான், திமிரு பிடிச்சவ. அப்புறம் அந்த ரஹீம் இருக்கானா? அவன் என்ன ஆளே காணோம்? அவன் ஒரு தருதலை. அவன் அப்பன் கஷ்டப்பட்டு காசை கட்டி படிக்க வச்சா அது பசங்களோடு சேர்ந்து ஊர் சுற்றிட்டு இருக்குது. அதெல்லாம் எங்கள் கொடுப்பத போகுது. அப்புறம் நம்ம அஜெக்டை விட்டாச்சுப்பா. ஆமாம், அவருக்கு என்ன குறைச்சல்? மாதமானா சம்பளம், வெள்ளை சிலையுமா சுற்றுறாரு. நல்ல வாழ்வு தான் அவருக்கு கொடுத்து வச்ச ஆள். அட என்னப்பா இங்கே ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது? அதுவா, ஊர் நிலவரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கா மாப்பிள்ள. என்ன ஊர் நிலவரத்தை பேசிட்டு இருக்கீங்களா? நீங்கள் என்ன பேசி எல்லாரும் சரி பண்ண போகிறீங்களா? ஏன்டா தேவையில்லாமல் அடுத்தவங்கள வந்து புறம் பேசிட்டு தெரியுறீங்களா? பாவத்தை சம்பாதிக்காதீங்களா? என்னடா பேசிட்டாங்க இப்போது? நாங்கள் என்ன இல்லாததையாக பேசிட்டோம்? போவியா? நீ இருக்கிறது தான் பேசினேன். இதுக்கு பேர் தான் புறம். இல்லாத பேசினா அது அவதூறு. அது அதை விட பெரிய பாவம். உங்களில் யார் ஒருவரின் குறையை இந்த உலகம் மறைக்கிறதோ அவரின் குறையை மறுமையில் அல்லாஹ் மறைக்கிறான் என்று நபி அவங்க சொல்லியிருக்காங்க. புறம் பேசுவதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், வயலுள்ளி குழி ஹுமசத்தில் லுமசா, குறை கூறி பேசி தெரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். இன்னும் புறம் பேசுவது என்பது தன் இறந்த சகோதரி இறைச்சி என்பது என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இன்னும் புறம் பேசுவதால் மறுமையில் என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? நபி அவங்க மேராஜ் போகும்போது சிலர் தன்னுடைய பெரும் செம்பாலான நகங்களை வைத்து தன்னுடைய முகத்தை கிழித்து கொண்டிருந்தாங்களாம். அப்போது நபி அவங்க ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்களாம், யார் இவர்கள் என்று. அதற்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், உலகில் பிறரின் குறையை மற்றவரிடம் பேசுவார்கள் என்று கூறினார்கள். இன்னும் நபி அவங்க சொல்லியிருக்காங்களாம், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் உள்ள ஒரு தலைவில் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். எப்போவுமே மற்றவங்கள்ட்ட குறைய பார்க்காதீங்க, அவங்கள்ட்ட நல்ல விஷயங்களை பாருங்கள். அஸ்தோஃபிருல்லா, அல்லாஹ் என்ன மன்னிக்கணும். புறம் பேசுறதுனால இவ்வளோ பாவம் தண்டனை கிடைக்குமா? இனிமேல் என் வாழ்க்கையில யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.